ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரான்ஸ் ஆண்டன் மெஸ்மர் என்னும் ஆராய்ச்சியாளர் தனது அனுபவங்களை திரட்டி ஒரு ஆய்வறிக்கையை புத்தகமாக எழுதினார். அந்த புத்தகம் பல கண்டங்களையும் பல நூற்றாண்டுகளையும் கடந்து யார் கையிலும் அகப்படாமல் கொடைக்கானலில் உள்ள ஒரு தேவாலயத்தை சென்றடைந்தது. அந்த தேவாலய பாதிரியார் அந்த புத்தகத்தின் அபாயத்தை உணராமல் தனது நண்பனின் மகன் பிறந்த நாள் அன்று அந்த புத்தகத்தை பரிசளித்தார். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஹைண்ட் த கிரைம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் மனநல மருத்துவர் டாக்டர் ருத்ரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய காலகட்டத்துல டிப்ரெஷன் அப்படிங்கிறது பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த டிப்ரெஷன்ல இருந்து மீண்டு வெளியே வரதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிப்ரெஷன்றது மன அழுத்தத்தோட லாஸ்ட் ஸ்டேஜ். பட் இன்னைக்கு எல்லாரும் சாதாரணமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க.
சரி, டிப்ரெஷன் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸை நான் சொல்றேன். ரெகுலர் ஆக்டிவிட்டிஸை கரெக்டா வச்சுக்கணும். ஃபுட் ஹேபிட்ஸ், ஒர்க் அவுட், முக்கியமா தூக்கம். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தூக்கம் வரலனா யோசிக்காம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஓகே சார். ஒரு தனிநபர் மனநிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கான காரணம் என்ன? ஒரு நபரோட மனநிலையில ஏற்படுற மாற்றம் சமூகத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் சின்ன வயசுல வாழ்ந்த சூழ்நிலை, அவர் சந்திச்ச சம்பவங்கள். இன்னும் சிலருக்கு அவங்க பாடியில ஏற்படுற பிசிக்கல் சேஞ்சஸும் கிரைம்ஸ் நடக்க ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கு. அகில், என்னாச்சு? ஒன் செகண்ட். நத்திங். நேத்து நைட்டும் சரியா தூங்கல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பிரியா. ஆமா, ஹெட் ஆபீஸ் போறேன்னு சொன்ன, கிளம்பிட்டியா? ஆமா. இப்படி கேஸ முடிக்க முடியலன்னு நீ தூங்காம கஷ்டப்படுறது உனக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், பட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டோன்ட் வரி பிரியா, I'll take care. Okay? Hey. Miss you. Miss you too. Take care. ஹலோ, இன்ஸ்பெக்டர் அகிலன். யாரு? நான் உன் காலேஜ் மேட் விஜய். விஜயா? மறந்துட்டியா? போலீஸ் கனவோட இருந்தனே அந்த விஜய். ஓ விஜய், ஹே, எப்படி இருக்க? யா, குட். எங்க இருக்க? நீ ஆசைப்பட்ட மாதிரியே போலீஸ் ஆயிட்டியா? எல்லாருக்கும் ஆசைப்பட்டது நடந்துருமா என்ன? ஓகே, லீவ் இட். இப்போ நீ ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கல, அதை பத்தின பெரிய லீடு எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன லீடு? நான் இன்வெஸ்டிகேட் பண்ற கேஸ் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். நேர்ல பேசலாமா? நேர்லையா? Trust me, Agilan. This is going to be a breakthrough. ஓகே விஜய், என் வீட்டு அட்ரஸ். ஹலோ ஹலோ, ஸோ இந்த தற்கொலைக்கு அப்புறம் தான் நீ இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணியிருக்க, ரைட்? உன் கைக்கு என்ன அகிலன்? விஜய், இந்த கேஸை பத்தி ஒரு க்ளூ கொடுக்குறேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. காரணமாக தான் கேட்குறேன் அகிலன். நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. உன் கைக்கு என்னாச்சு? அப்புறம் அந்த பக்கம் வந்த கார்ல ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். புல்லட் பட்டதுல
ஒரு சின்ன ஷோல்டர் இன்ஜுரி. உன்னை ஷூட் பண்ண உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டியா? அது ஒரு சின்ன ராபரி கேஸ். அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. உனக்கு இந்த கேஸை பத்தி என்ன தெரியும்? முதல்ல அது சொல்லு. அதுக்கு முன்னாடி இந்த கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீ எனக்கு சொல்லு. விஜய், இது நானா முன் வந்து எடுத்த கேஸ். முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபிடென்ஷியலா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேஸோட டீடைல்ஸ்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன பெரிய கான்ஃபிடென்ஷியல்? உனக்கு கிடைச்ச புக், ஜப்பான், உடஞ்சி போன ஃபோட்டோ, இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த கேஸை பற்றி எனக்கும் தெரியும். சார் நீங்கள் உள்ளே போகலாம். மே கம் இன் சார்? வா கிலன், கை எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சார், ஐ அம் குட் சார். உட்கார். தேங்க்யூ சார். என்ன விஷயம்? சார், நேற்று ஈவினிங் ஒரு 5:30க்கு கூக்குள் பார்க்கில் ஒரு 30 வயசு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். கண்டிப்பாக உங்கள் நோட்டீஸ்க்கு வந்திருக்கும். அந்த சூசைட் கேஸ் தானே? ஐ நோ. அது ஒரு ஆர்டினரியான சூசைட் கேஸ் இல்லை சார். அதில் ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. மிஸ்ட்ரியா? எப்படி சொல்ற? ஜஸ்ட் அ மினிட் சார். நேற்று என் வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கில் நடந்த மாதிரியே 2 வாரத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு 28 வயசு பையன் சூசைட் பண்ணியிருக்கான். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு 30 வயசு பையன் சூசைட் பண்ணியிருக்கான். இந்த 3 சூசைட்ஸ் நடந்த இடங்கள் வேற வேற, பட் த மாடஸ் ஆபரண்டி இஸ் சேம். அவங்க வயிற்றுல அவங்களே குத்தி கிழிச்சு சூசைட் பண்ணியிருக்காங்க சார். மெத்தட் ஆஃப் ஆபரேஷன் சிமிலாரிட்டி மட்டும் வச்சு எப்படி உன்னால இவ்வளோ ஷூராக சொல்ல முடியும்? இல்லை சார், இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. 8th செஞ்சுரியில் ஜப்பானில் அந்த நாட்டு அரசு குடும்பத்துக்கு எதிராக யாராவது துரோகம் செஞ்சுட்டா அவங்கள அவங்க வயிற்றிலே குத்தி கிழிச்சிக்க சொல்லி தண்டனை கொடுப்பாங்க. இந்த தண்டனை முறையை நானே ஒரு புக்கில் படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அந்த புக் பாதி எரிஞ்சிருந்ததுனால என்னால் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்க முடியல சார். இன்ஃபேக்ட் அந்த புக்கை பல இடங்களை தேடி பார்த்தேன். ஐ ஜஸ்ட் couldn't find it சார். சார், முன்னாடி நடந்த 2 சூசைட்ஸும் அவங்கவுங்க வீட்டில் நடந்திருக்கு. ஆனால் 3வது இட்ஸ் ஹேப்பன் இன் அ பப்ளிக் பிளேஸ் சார். ஐ கெஸ் இந்த சூசைட்ஸ்க்கு பின்னாடி யாரோ இருக்காங்க சார். இன்ஃபேக்ட் போலீஸ் கவனத்துக்கு கொண்டு வரத்துக்கு இதை பண்ணியிருக்காங்க சார். நீ சொல்றத பார்த்தா இட் டசன்ட் சீம் டு பி நார்மல். நான் இமீடியட்டா ஒரு டீம் அரேஞ்ச் பண்றேன். சார், ஐ வுட் லைக் டு இன்வெஸ்டிகேட் திஸ் கேஸ் சார். கமான் அகில், யூஆர் ஆன் அ மெடிக்கல் லீவ். உன்னை இன்வால்வ் பண்ணா ஷியோரா ப்ராப்ளம் வரும். மோர் ஓவர் உன் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இல்ல சார், இந்த கேஸ் நம்மளுக்கு ஏதோ சொல்ல வருது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸோட டீடைல்ஸை லீக் அவுட் ஆகாம நான் பார்த்துக்கிறேன் சார். அண்ட் மோர் ஓவர் தேங்க்யூ சார். I'll take care of my health. ஃபார்மாலிட்டிஸை நான் பார்த்துக்கிறேன். இமீடியட்டாக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடு. பட் ரீசெண்டாக நடந்த அந்த டபுள் மர்டர் கேஸை சால்வ் பண்ணி அந்த இரிட்டேட்டிங் ஐஜிட்டேருந்து என்னை சேவ் பண்ண ஒரே ரீசனுக்காக தான் இந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறேன். நாளைக்கு எனக்கு பேக் ஃபயர் ஆகாமல் பார்த்துக்கு. ஓகே? ஷுவர் சார். சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? எனக்கு ஒரு பிசியும் ஒரு வெஹிக்கிளும் வேணும் சார். நான் ஒரு ப்ரொஃபைல் அனுப்புறேன். ஹீல் ஒர்க் ஃபார் யூ. தேங்க்யூ சார். ஆல் த பெஸ்ட். சுமந்த், சொல்லுங்க, யாரு? நான் இன்ஸ்பெக்டர் அகிலன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் விஷயமா நம்ம சென்னைக்கு போனோம். சரிங்க சார். ரெடியா இருந்துக்கோ. ஓகே சார். சார். தேங்க்ஸ்மா. உட்கார் சுமந்த். தேங்க்யூ சார். உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு பையன், ஒரு பொண்ணு சார். பொண்ணு என்ன பண்றாங்க? பொண்ணு ஸ்கூல் படிக்கிறா சார். எந்த ஸ்கூல்? செயின்ட் இக்னேஷியஸ் கான்வென்ட். நீங்க என்ன பண்றீங்க? நான் கவர்மெண்ட் காலேஜில் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்கேன். அன்னைக்கு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு? அன்னைக்கு சண்டே சார். நான் வீட்டில் தான் இருந்தேன்.
என் பையன் திடீர்னு கிச்சனுக்குள்ள போனான் சார். வெளியே வரும்போது கையில கத்தியோட வந்தான் சார். என்ன பண்றா என்னன்னு புரியறதுக்குள்ள வினோத் என்னடா இப்படி பண்ணிட்ட? என்னங்க? ஐயோ, என்னடா ஆச்சு? வினோத்! வினோத், என்னடா இப்படி பண்ணிட்ட? உங்க பையன்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் பாத்தீங்களா? ஐ மீன் எந்த விஷயத்துலயாவது டிஸ்டர்பா இருந்தானா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஆனா அன்னைக்கு கோவமாவே இருந்தான். சுமந்த் சார், அந்த போட்டோஸை கொடுங்க. இந்த 2 பேரையும் உங்க பையனோட எப்பயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல சார். இவங்க 2 பேரும் யாரு சார்? உங்க பையன் மாதிரியே இவங்க 2 பேரும் வயித்தை குத்து கிழிச்சு சூசைட் பண்ணிட்டாங்க. எனி இன்ஃபர்மேஷன் ரிக்வயர்ட் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே. சார் இவங்ககிட்ட லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நீங்கள் கேட்கவே இல்லையா சார்? சுமன், இது ஒரு சூசைட் கேஸுங்கிறதுனால இங்க இருக்க போலீஸ் யாருமே பெருசா விசாரிச்சிருக்க மாட்டாங்க. இந்த கேஸோட டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஓகே சார். இங்க இருக்கிற லோக்கல் போலீஸ்ட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். ஓகே சார். அப்புறம் சார், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் யூனிஃபார்ம் வேணாம். சரி சார். தம்பி சார், இங்க வா. பேர் என்ன? உதயா சார். இந்த வீட்ல எவ்வளவு நாளா தண்ணி கேன் போடுற? 2 வருஷமா போடுறேன் சார். இந்த வீட்டு பையன் வினோத் தெரியுமா? தெரியும் சார். என்கிட்ட நல்லா பேசுவான். ரொம்ப நல்ல பையன் சார். என்ன பிரச்சனையே தெரியல, பாவம் தற்கொலை பண்ணினான். கடைசியா எப்ப பார்த்த? கடைசியா அவன் சாகிறதுக்கு முதல் நாள் நினைக்கிறேன் சார். அவங்கிட்ட ஏதாவது வித்தியாசமா பார்த்தியா? வித்தியாசமா எதுவும் தெரியல சார். சார், அன்னைக்கு அவன் ரொம்ப கோவமா இருந்தான் சார். தோ அந்த இடத்துல நிறைய போட்டு உடச்சிட்டு இருந்தான். அது என்ன போய் பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள என் டிரைவர் கூட அப்படியே போயிட்டேன் சார். இப்பதான் சார் ஞாபகமே வருது. சார் ஃபோட்டோ சார். சார் 2-3 வாரம் ஆயிட்டதால ஃபோட்டோ கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. இது ஈஸியாக ஓட்ட வச்சு யார்ட ஃபோட்டோன்னு கண்டுபிடிச்சலாம் சார். இமீடியட்டா இது என்னன்னு பாரு. ஓகே சார். சார், நான் போலாமா சார்? சார் இவங்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை விட சுத்தி இருக்கிறவன் தான் அதிகமா அக்கறை காட்டுவான். போலாமா? போலாம் சார். பார்த்ததில்ல சார். அன்னைக்கு என்னமா நடந்துச்சு? அன்னைக்கு என் பையன் மொட்டை மாடியில நான் துணி காய போடுறதுக்கு போனப்போ ஏன் வீட்டுல எல்லா பொருளும் உடைஞ்சிருக்கு? அது அவன் தான் சார். தற்கொலைக்கு முத நாள் இதெல்லாம் உடைச்சான் சார். ஐயோ, டேய் செல்வா, டேய், ஐயோ, டேய், டேய், உடைக்காதடா, சொன்னா கேளுடா, டேய், டேய், ஏன்டா எல்லாத்தையும் உடைக்கிற? விடுடா. ஏன் உடைச்சான்?
பிடிக்கல, அதனால தான் உடைச்சேன்னா சார். இதை எவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தா? 1 வருஷமா சார். இந்த லேப்டாப் அதை ஒரு 3 மாசமா வச்சிருந்தா சார். என்ன சுமந்த் சார். ஏதாவது நோட் பண்ணீங்களா? எஸ் சார். ஏன் நிறைய பொருள் உடைச்சிருக்குன்னு கேட்டதுக்கு என் பையனுக்கு இதெல்லாம் பிடிக்கல, அதனால தான் உடைச்சிட்டான்னு அவங்க அம்மா சொன்னாங்க சார். ஆனால் அந்த உடஞ்ச போன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கருப்பலை கலர் சார். மற்ற கலர்ஸ் பொருள் எதுவுமே உடையல சார். குட். பட் சார், அந்த உடஞ்ச போன பொருள்லாம் எப்போ வாங்கினதுன்னு ஏன் சார் கேட்டீங்க? இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கின லேப்டாப், 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்த ட்ரிம்மர் ஏன் சூசைட் பண்றதுக்கு 1 நாள் முன்னாடி பிடிக்காம போச்சு? Black and white. Seems like there's something fishy about it. எஸ் சார். சார் முதல்ல பார்த்தா யாரையோ குத்த வர்றான்னு நினைச்சேன் சார். அப்புறம் அவனே குத்திக்கிட்டான் சார். சார் இத்தனை நாளா அவனை பார்த்ததில்ல, அன்னைக்கு தான் மொத்தத்தோட பார்த்தேன். அவன் யாரு கூடயும் வரல சார், தனியா தான் வந்தான். லவ் ஃபெயிலியர்னு நினைக்கிறேன் சார். ஆன்லைன்ல சூதாடி தோத்துருப்பானோ பாவம் சார். அவனுக்கு என்ன கஷ்டமோ. எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான் சார். மயிரே, என்னடா அவசரம்? பொறுடா வரேன். சார் சாரி சார். அவன் தற்கொலை பண்ணிக்கும் போது அவன்கிட்ட பதட்டமே இல்லை சார். அங்கிருந்து வந்து நின்னா சார். சர்ச்சில் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டான். எதிர்பார்க்க இல்லை, கத்தி வச்சு டக்குன்னு குத்திக்கிட்டான் சார். கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சுமன் சார், இந்த பாக்கோட சிசிடிவி போய் செக் பண்ணிட்டு வா. லீடு கிடைக்குதான்னு பாப்போம். ஓகே சார். As per the reports, there are some complications with your wife's pregnancy. Same gene la கல்யாணம் பண்ணிக்கிட்டதா பேபி ஃபார்ம் ஆகிறதுல இருக்கிற ஒரே ப்ராப்ளம். ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணா சரி பண்ணிட முடியுமா டாக்? பண்ணலாமே. மேபி ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கு. பட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பேபிஸ் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹை. எதுக்கு அப்செட்டா இருக்க? இப்போலாம் கறிக்கடையில நிக்கிற கூட்டத்தை விட ஃபர்டிலிட்டி சென்டர்ல தான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. உலகத்துல நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. போய் வேலையை பாரு. சார், இந்த கார் இந்த லொக்கேஷனில் ரொம்ப நேரமே நின்றுருக்கு சார். பட் அந்த காரோட ஃப்ரண்ட் சைட் சிசிடிவி சர்வேலன்ஸில் கவர் ஆகலை சார். இந்த காரோட நம்பர் பிளேட்டை செக் பண்ணுங்க. ஓகே சார். இந்த காருக்கும் நம்ம கேஸுக்கும் சம்பந்தம் இருந்தா கண்டிப்பா ஃபேக் நம்பர் பிளேட்டா தான் இருக்கும். ஓகே சார். வீட்டில் எத்தனை பேர்? நானும் அவரும் இருந்தோம் சார். இதுக்கப்புறம் எங்க ஊருக்கு போய் எங்க அம்மா அப்பாவோட இருக்க போறேன் சார். லவ் மேரேஜா? ஆமா சார். இது யாரோட போட்டோ? இல்லை, உங்களை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. சாரி சார்.
ஆமா சார், பார்த்ததில்ல. அங்கிருந்து வந்து நின்னா சார், சர்ச்சில் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டான். எதிர்பார்க்க இல்லை கத்தி டக்குன்னு குத்திக்கிட்டான் சார். நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் இண்டூஸ் தானே? ஆமா சார். உங்க ஹஸ்பண்டுக்கு கிறிஸ்டியானிட்டியில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? அப்படியெல்லாம் இல்லையே சார். ஏன் கேக்குறீங்க? அவருக்கு யாராவது கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்? ஆமா சார், இருக்காங்க. அவர் பேரு அதிசயகுமார். அதிசயகுமார், சொல்லுங்க சார். உங்களுக்கு இவர் எத்தனை வருஷமா தெரியும்? 1 வருஷமா தான் சார். டெய்லி மீட் பண்ணி பேசுவீங்களா? அப்பப்போ பார்த்து பேசுவேன் சார். கடைசி எப்ப பேசுனீங்க? அவர் தற்கொலை பண்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்து பேசுவேன் சார். என்ன பேசுனீங்க? பிஸ்னஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன் சார். சர்ச்சுக்கு ரெகுலரா போவீங்களா? ரெகுலரா போறதில்லை சார். எப்போவாது மனசு கஷ்டமா இருக்கும்போது போவோம் சார். மத பிரச்சாரம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? சார், மதத்தையும் கடவுளையும் பிரச்சாரம் பண்ணி வளர்க்க வேண்டிய அவசியம் மனுஷனுக்கு இல்லை சார். கூப்பிடும் போது ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போங்க சார். ஏற்கனவே பிசினஸ் டல்லா போயிட்டு இருக்கு, கடையை விட்டு எப்படி சார் வர்றது? முதல்ல நான் ஏன் சார் வரணும்? ஜெனரல் என்கொயரி தான். சரிங்க சார். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஃபாதர், சொல்லுங்க சார். ஃபாதர், ஒரு கேஸ் விஷயமா ஒரு இன்வெஸ்டிகேஷன். சொல்லுங்க. உங்களுக்கு அதிசயகுமார தெரியுமா? அதிசயகுமார் இந்த மார்க்கெட்ல ஒரு இரும்பு கடை வச்சிருக்காங்க. ஓ ஆமா, அவரு இங்க எப்பயாவது வருவார். அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஃபாதர்? நீங்க என்ன இன்டென்ஷன்ல கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுமன், இந்த போட்டோ கொடு. இவரை பார்த்திருக்கீங்களா ஃபாதர்? இல்ல. 3 நாளைக்கு முன்னாடி இவரு சூசைட் பண்ணிட்டாரு. ஜீசஸ். இவரோட ஃப்ரெண்டு தான் அதிசயகுமார். சரி, அதை பத்தி ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? அவர் மதமாற்றம் செய்யறாரோன்னு எனக்கு ஒரு டவுட் ஃபாதர். மதம் மாறினா தான் நன்மை செய்வார்னா அவர் கடவுளே இல்லை, கட்சி தலைவர். அப்புறம் அதிசயகுமார் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப நல்ல மனுஷன். ஓகே ஃபாதர், தேங்க்யூ. வெல்கம். சுமன் சார், இந்த சர்ச்சை சுற்றி ஏதாவது சிசிடிவி இருந்துச்சுன்னா அதை இமீடியட்டாக செக் பண்ணு. சரிங்க சார். சார் சார், எய்த் செஞ்சுரியில ஜப்பான்ல அந்த நாட்டு அரசு குடும்பத்துக்கு எதிராக யாராவது துரோகம் செஞ்சுட்டா அவங்கள அவங்க வயிற்றிலே குத்தி கிழிச்சிக்க சொல்லி தண்டனை கொடுப்பாங்க. ஆனா அந்த உடஞ்ச போன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கருப்பலி கலர் சார். சர்ச்சில் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டான். எதிர்பார்க்க இல்லை கத்தி டக்குன்னு குத்திக்கிட்டான் சார்.
தேங்க்யூ சுமந்த். சார் விசாரிச்ச வரைக்கும் அதிசயகுமார் பற்றி எல்லாரும் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க. எனக்கு இவர் மேலே எதுவும் டவுட் வரல சார். சேம் இயர். இருந்தாலும் அதிசயகுமாரோட காலேஜ் எடுத்து செக் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி கிரேட் 2 கான்ஸ்டபிள் வச்சு ஷேடோ பண்ண சொல்லுங்க. இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்ட எல்லாரோட காலேஜ் எடுங்க. என்ன? இல்லை சார், நீங்கள் லீவில் இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கும் பவர் இல்லை, அப்புறம் எப்படி சார்? நீங்க ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா எஸ்பி கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். ஓகே சார், போலாம். சுமன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்டிருந்தேன், அது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு செக் பண்ணு. சரிங்க சார். ஏய் பஞ்சர்ப்பா. ஏய் கைலாஷ். சார் இங்க வா. வரேன் சார். சொல்லுங்க சார். பஞ்சர் ஆயிடுச்சு, டைம் இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் பாரு. பார்த்தலாம் சார். யோ எங்கே போய் இந்த இவ்வளோ இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போய் வேஸ்ட் துணி தணும். யார் கைலாஷ்? புது பையனா இருக்கான், வாய் பேச வராதானே? ஆமா சார், பாவம் ஊமை. இவனாச்சும் பிறவிலேருந்தே ஊமை சார். ஆனா இப்பெல்லாம் சில பணக்காரங்களே அப்படிதான் சார் இருக்காங்க. இப்போ கூட ஒருத்தன் வந்தான் சார் கார்ல, சைக்கிளே அப்படி இப்படின்னு பேசிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டான் சார். அவங்களுக்குலாம் ஏழைங்களை பார்த்தா இலக்காரன் சார். நான் கூட இந்த 3 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படிக்கும்போது இவங்க யாருமே கை நடுக்கம் இல்லாம வயித்தை குத்தி கிழிச்சிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இமிடியேட்டா உயிர் போயிடணும்ட்டு தான் யூரினரி பிளாடரை குத்தி கிழிச்சிருக்காங்க. நான் சந்தேகப்படுற மாதிரி திஸ் இஸ் a pre-planned murder. அந்த கார் நம்பர் பிளேட் நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபேக் சார். கிரேட் 2 கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து சந்தேகப்படுற மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல சார். காலேஜ் டி அண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் இது ரெண்டையும் செக் பண்ணதில் சந்தேகப்படுற மாதிரி ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல சார். இல்ல சுமந்த், யாரோ நம்மள பிளான் பண்ணி சுத்த விடுறான். I'll get him soon. சரி சரி, எப்ப பார்த்தாலும் சீரியஸாவே இருக்காதீங்க, காஃபி எடுத்துக்கங்க. Thank you. சார், மேடம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எப்போயா தான் பார்க்க முடியுது? அவங்களும் ஒர்க்கிங் பர்சன் தான்டா, மீடியாவில் வேற இருக்காங்க, மேக்ஸிமம் பிஸியாக தான் இருக்காங்க. ஓகே மேடம், காஃபி ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ஆக்சுவலா என்னை விட அகில் தான் சூப்பரா காஃபி போடுவார். ஓ எனிவே தேங்க்ஸ். உங்க வைஃப் அனிகா எப்படி இருக்கா? மேடம், நானே சொல்லணும்னு நினச்சேன். வர சண்டே அனிகாவுக்கு வளகாப்பு வச்சுருக்கோம். வாவ். நீங்களும் சாரும் கண்டிப்பாக வரணும் மேடம். ஏய் சுமந்த், நான் அதிகமாக க்ரௌட் விரும்புறது இல்லடா. சார், ரொம்ப சிம்பிளாக தான் சார் வச்சுருக்கோம். கொஞ்சம் பேர் தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க சார். சரி சுமந்த், நாங்க கண்டிப்பா கேக்கட்டா? அச்சோ உதைக்கிறால, கூலருதோ. பயங்கர சேட்டன் நினைக்கிறேன். சார், உங்கள் வலி எனக்கு புரியுது சார். நானும் அனிகாவும் ஹோமில் தான் சார் வளர்ந்தோம். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு கூட முதல்ல குழந்தை பிறக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் சார் சொன்னாங்க. கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் தான் அனிகா கன்சீவ் ஆனா. ஒரு மாதிரி லைஃபே மாறிச்சு சார். உங்களுக்கும் கண்டிப்பாக லைஃப் மாறும் சார். ஆக்சுவலி 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. இறந்து போய் தான் பிறந்துச்சு. நான் பிரியாக்காக சோகத்தை வெளியில காமிச்சுக்கல. ஆனா பிரியா துடிச்சு போயிட்டா. பிறந்து 1 மணி நேரத்துல குழந்தைய போய் குழியில வச்சேன்.
தெரியல இப்போ வரைக்கும் குழந்தை. சாரி சார். இட்ஸ் ஓகே சுமந்த். ஹாப்பி ஃபார் யூ. Cheers. Cheers. சார் உட்காருங்க. சார் உட்காரு சுமந்த். என்ன ஸ்கெட்ச் முடிஞ்சா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் சார். அங்கங்கே கிழிஞ்சு போயிருக்கிறதால ஸ்கெட்ச் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ, எங்க இருக்கீங்க அகில்? கோயம்புத்தூருக்கு ஷூட்டுக்கு போறேன்னு சொன்னேன்ல, இன்னும் வராம இருக்கீங்க? ஓ சாரி இந்த வந்துடுறேன். ஒன்னும் தேவையில்ல. ஹே ஹே பிரியா. குட்டீஸ் வீட்டுக்கு போங்க, ஆன்ட்டி ஊருக்கு போறேன். பாய். நான் அவ்வளோ தேடியும் கிடைக்காத அந்த கேள்விகளுக்கான விடை என் வீட்டிலே கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜப்பான் அரசு தண்டனை முறைப்படி தற்கொலைகள் பிளாக் அண்ட் ஒயிட். ஒரு இந்து கிறிஸ்டின் மாதிரி ஏன் பண்ணாங்க? இதெல்லாம் எங்க கனெக்ட் ஆகுது? சொல்லு சுமன். சார் இந்த போட்டோ ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். அப்படியா? இரு நான் பாத்துறேன். ஏ சுமன், இந்த போட்டோல இருக்கிறது செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இல்ல? ஆமா சார். ஹே, ஐ திங்க் வி காட் a breakthrough. என்ன சார்? செகண்ட் விக்டிம் வீட்ல கிடைச்ச க்ளூ பிளாக் அண்ட் ஒயிட். செஸ் கேமோட கலர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட். மூணாவது விக்டிம் கிறிஸ்டின் மாதிரி பண்ணது ராஜாக்கு மேல இருக்கிற பிளஸ் குறிக்குது. ஜப்பான் அரசு தண்டனை முறைய ஒரு புக்ல படிச்சு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா சார். அந்த புக்கு பாதி எரிஞ்சதுனால அந்த புக்கோட பேர் எனக்கு தெரியல. அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் CHE. மத்த 2 க்ளூஸ் எடுத்து கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த புக்கோட பேர் கண்டிப்பா செஸ்ஸா தான் இருக்கணும். நம்மளுக்கு கிடைச்ச எல்லா க்ளூஸையும் கனெக்ட் பண்ற ஒரே பாயிண்ட் இஸ் த கேம் ஆஃப் செஸ். சுமன், I'll call you back. ஓகே சார். ஹலோ சார், உங்க பையன் செஸ் பிளேயரா? எஸ் சார். ஏன் என்னாச்சு? ஹலோ மா, உங்க பையன் செஸ் விளையாட தெரியுமா? ஏன் சார் கேக்குறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க பையன் செஸ் பிளேயரா? ஆமா. ஹலோ சார். மேடம், நான் அகிலன் பேசுறேன். உங்க ஹஸ்பண்ட் செஸ் பிளேயரா? ஏன் சார் கேக்குறீங்க? செஸ் விளையாடுவாரா? ஆமா சார்.
அதுக்கப்புறம் நான் எவ்வளோ தூரம் இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் மறுபடியும் பல கொஸ்டின்ஸ் தான் ரைஸ் ஆகும். ஐ ஃபீல் bloody stuck. Vijay? The case is closed, Agilan. What? Yes, Agilan. The case is closed. கோடீஸ்வர ஜேம்ஸ்க்கு பையனா பிறந்தவன் தான் மார்ட்டின். இந்த கேஸ் எப்படி வித்தியாசமானதோ அதே மாதிரி தான் மார்ட்டினும். அவனுக்கு கருப்பு நிறம் மட்டும்தான் பிடிக்கும். பறவையில ஆந்தை மேல அவனுக்கு அப்படி ஒரு காதல். இந்த உலகமே வில்லனா பார்க்கிற ஹிட்லர் அவனுக்கு ஹீரோ. அவன் வளரும் போதே ஹிட்லர் பத்தின சரித்திரங்களையும் தத்துவங்களையும் அவனை அறியாமலேயே மனசுல ஆழமா பதிச்சுக்கிட்டான். மார்ட்டினுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல புதுசா செஸ்ஸும் சேர்ந்துச்சு. அந்த செஸ் விளையாட்டுல அவனுக்கு கிடைச்ச சில வெற்றிகள் அவனுக்கு மிகப்பெரிய போதையை கொடுத்துச்சு. அந்த சமயத்துல மார்ட்டின் ஒரு நாள் தன் தம்பி கூட செஸ் விளையாடுறான். ஆனா எதிர்பாராத விதமா மார்ட்டின் தான் தம்பி கிட்ட தோல்வி அடைகிறான். தோல்வி மார்ட்டினுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. கோவத்தோட உச்சத்துக்கு போன மார்ட்டின் தான் தம்பியை கொலை செய்யறான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஜேம்ஸ் துடிதுடிச்சு போனாரு. இருந்தும் தன்னோட மனசை மாத்திக்கிட்டு அவனை குணப்படுத்த சில முயற்சிகள் எடுத்தாரு. ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமா அடுத்த கொஞ்ச நாள்ல மார்ட்டின் இன்னும் மோசமானவனா மாற ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல மார்ட்டின் சில பேர் கூட செஸ் விளையாடுறான். ஆனா படு தோல்வி அடைகிறான். தான் தம்பியை கொன்னது மாதிரியே தன்னை ஜெயிச்சவங்களையும் கொலை செய்யணும்னு முடிவு பண்றான். அந்த சமயத்துல அவன் படிச்ச புக் தான் செஸ் த சீக்ரெட். அதுல அவன் படிச்ச விஷயம் கிபி 8ஆம் நூற்றாண்டு ஜப்பான்ல வாழ்ந்த அரச குடும்பம் தங்களுக்கு எதிராக துரோகம் செஞ்சவங்களை அவங்க வயிற்றுல அவங்களே குத்தி கிழிச்சுக்க சொல்லி தண்டனை கொடுக்கும். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மன்னர் தன்னோட திறமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சிப்பாய் ஒருத்தன் கூட செஸ் விளையாடினாரு. ஆனா அந்த சிப்பாய் கிட்ட அந்த மன்னர் தோல்வி அடைகிறாரு. தான் தோல்வி அடைஞ்ச விஷயம் வெளியே தெரிஞ்சா தனக்கு மிகப்பெரிய அவமானன்றதுனால அந்த சிப்பாயை தான் வயிற்றுல குத்தி கிழிச்சுக்க சொல்லி கட்டளையிடுறாரு. இதை மறுக்க முடியாத அந்த சிப்பாயும் தான் வயிற்றுல தானே குத்தி கிழிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த சிப்பாய் அரச குடும்பத்துக்கு ஏதோ துரோகம் செஞ்சது. இதை படிச்சு முடிச்சதும் மார்ட்டினோட மனசுல ஒரு எண்ணம் முளைக்க ஆரம்பிச்சது. தானும் அந்த மன்னர் மாதிரியே தன்னை ஜெயிச்சவங்களை தற்கொலை பண்ணிக்க வைக்கணும்னு முடிவெடுக்கிறான். மனிதர்கள்ல சில விபரீத முடிவுகள் எடுப்பதற்கு சூழ்நிலையும் ஒரு நொடியும் போதுமானது. அடக்க முடியாத கோவத்தை கட்டிவை, காலம் உன்னிடம் வரும், அப்போது ஒருவரையும் விடாமல் கருவரு. ஹிட்லரோட இந்த தத்துவம் மார்ட்டினோட மனசுல திரும்ப திரும்ப எழ ஆரம்பிச்சது. இது அவனுக்கான நேரம். ஒருத்தனையும் விடாம கருவறுத்துட்டு இருக்கான். தோல்வியை ஏத்துக்க முடியாதவன் இவ்வளவு கொடூரமா மாறி இருக்கான். உனக்கு என்ன தெரியும் இல்ல? தோல்வி ஒரு மனுஷனை எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகும். செஸ் 7th செஞ்சுரிக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேம். 2 படை வீரர்கள் போர் புரியறத மையமா வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ட் கேம். சோ சில பேருக்கு செஸ் அப்படின்றது இன்னொரு படை கூட போர் புரியுற மாதிரி. பட் மார்ட்டின் எப்படி இத்தனை பேரை தற்கொலை பண்ணிக்க வச்சான்? உனக்கு எப்படி இவ்வளவு விஷயங்கள் தெரியும்? உன்னோட 2வது கேள்விக்கும் நீ கேட்காத ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். மார்ட்டின் நடிச்ச மாதிரி மார்ட்டின் தம்பி இன்னும் சாகல, ஆனா சாக போறான்.
விஜய் விஜய் நான் அரசன் அல்ல, நான் மந்திரியே. அரசன் வருவான், குழப்பம் தீர்ப்பான். நான் அரசன் அல்ல, நான் மந்திரியே. அரசன் வருவான், குழப்பம் தீர்ப்பான். அப்போ இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. சார் தமிழ்ச்செல்வன் சார், இந்த கேஸை இமீடியட்டா சார்ஜ் எடுத்துக்கணும். எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓகே சார், ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிடுறேன். என்னைய நடக்குதுங்க? 2 பேரும் உன் வீட்டுக்குள்ள வந்து சூசைட் பண்ற வரைக்கும் பிடிக்கிட்டா இருந்த தமிழ்ச்செல்வன் 2 நிமிஷம் வெளில இருங்க. வெளியில நியூஸ், பிரஸ், மீடியா நாரிட்டு கிடக்கு. உன்னை நம்பி தானே இந்த கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ண. சார் இல்ல சார், நான் நீ வாய் திறக்காத. இந்த கேஸ்ல நீ கீழ்ச்சதெல்லாம் போதும். உன்னால எனக்கு பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. ஐஜி தான் லைன். மத்த சூசைட் கேஸ்ல நீ தான் ஹேண்டில் பண்றது தெரிஞ்சா என்ன நார் அடிச்சிருவார். இதுக்கு உனக்கு என்கொயரி வரும். தமிழ்ச்செல்வன் தான் வருவார். எதுவும் உளறி தொலைச்சிடாது சார். ஸ்பாட்ல தான் சார். நோ ப்ராப்ளம் சார். பிரச்சனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். I'll take care. சுமன், இனிமே நம்மளுக்கு இந்த எஸ்பி சப்போர்ட் இருக்காது. நீங்க ரிலீவ் ஆயிடுங்க. இல்ல சார், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால் போக முடியாது. அது மட்டும் இல்லாம இத்தனை பேரோட உயிர் போயிருக்கு. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சார். இந்த நம்பர் நோட் பண்ணுங்க. 73059 99904. இது விஜயோட நம்பரு. இந்த நம்பரை வச்சு அவன் அட்ரஸை ட்ராக் பண்ணுங்க. கையை இப்படி மடக்குங்க. பெயின் இருக்கா? நாட் ரியலி டாக், கொஞ்சம் மைல்டா. அது போக போக சரியாயிடும். இனிமே இந்த ஸ்லிங் சப்போர்ட் தேவையில்லை. அதுக்குன்னு டோன்ட் கெட் பேக் இன் டு ஆக்ஷன்ஸ். பெயின் கில்லர் எழுதி தரேன். ஓகே டாக். வலி வந்தா எடுத்துக்கோங்க. சொல்லு சுமன். சார், விஜயன் மார்ட்டின் அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு சார். மன்னவனூர் ஏரி பக்கத்துல. மன்னவனூரா? சுமன், நீ அங்க போ, நான் இமீடியட்டா வரேன். ஓகே சார். நீங்க சொல்ற மாதிரி 2 பசங்களுமே என்னோட பசங்க தான் சார். ஆனா பெரிய பையன் பேர் மார்ட்டின் இல்ல, கிஷோர். மா, கிஷோரோட ஏதாவது ஐடி ப்ரூஃப் உங்கள்ட்ட இருக்கா? இருங்க, எடுத்துட்டு வரேன். மாட்டுன்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா? அப்படி யாரையும் தெரியாது. மா, உங்க 2 பசங்களுக்கும் செஸ் ஆட தெரியுமா? 2 பசங்களும் நல்லா விளையாடுவாங்க சார். சரிம்மா. ஏன் கிஷோர் தன்னை மாட்டுனா காட்டிக்கணும்? ஏன் விஜய் தற்கொலை பண்ணிக்கணும்? அதுவும் மாட்டின் தம்பி சாவ போறான்னு சொல்லி.
அதான் சார் எனக்கும் புரியல. ஹே பிரியா, என்ன மொபைல் எடுத்துட்டு போலியா? அனிகாக்கு சடனா பெயின் வந்துருச்சுன்னு பக்கத்து வீட்ல இருந்து கால் பண்ணாங்க, அதை அட்மிட் பண்ணேன். அனிகா எப்படி இருக்க இப்போ? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெண் குழந்தை. ஹே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் சார். உங்க வீட்டில் நடந்த சூசைட் விஷயமா என்கொயரி பண்ணும். உள்ள போய் பேசலாமா? இந்த வீட்டில் நீங்க 2 பேர் மட்டும்தானா? ஆமா. உங்க வைஃப் ஜேர்னலிசம் முடிச்சுட்டு டிவியில் ஒர்க் பண்றாங்கல்ல? அதான் அவங்கள பத்தி டிவியில் அடிக்கடி ஃபிளாஷ் நியூஸ் வருது. எக்ஸ்கியூஸ் மீ சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓகே. நாட் ஓகே சார். எந்த வேலைக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பாருங்க. சரி. சூசைட் பண்ணிக்கிட்ட 2 பேரையும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? விஜயும் நானும் காலேஜ் மேட்ஸ், பட் அவ்வளோ பழக்கம் இல்லை. கிஷோர் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அவங்க எதுக்காக உங்களை பார்க்க வந்தாங்க? திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு கேஸ் விஷயமா உன்னை மீட் பண்ணோன்னு சொன்னான். வந்தான், நல்லா தான் பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கிஷோர் வந்தான், திடீர்னு 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? என்னாலயே தான் நம்ப முடியல, ஆனா அன்னைக்கு தான் நடந்துச்சு. சரி, விஜய் வந்தான், பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்தான், 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க எதுக்காக சூசைட் பண்ணாங்கன்னா தெரியுமா? தெரியாது. அப்புறம் எதுக்கு விஜய் கிஷோர் வீட்டுக்கு போனீங்க? வீட்டுக்கு போனது இன்வெஸ்டிகேஷனுக்காக இல்ல, ஆஸ் அ ஃப்ரெண்ட் அவங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க கேட்கறதுக்காக போனேன். இப்பதான் அவனை அவ்வளோ தெரியாதுன்னு சொன்னீங்க சார். அவங்க சூசைட் பண்ணதுக்கு காரணம் கிடைக்குமான்னு போனேன், எதுவுமே கிடைக்கல. போதுமா? ஏன் சார் கோவப்படுறீங்க? இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ண வேண்டியது உங்க கடமை. சரி, நான் அப்புறம் வரேன். அண்ட் இந்த கேஸ்ல நீங்களும் ஒன் ஆஃப் த சஸ்பெக்ட் தான். பை எனி சான்ஸ் விஜய் போன் உங்ககிட்ட இருக்கா? பிரியா, ஷெல்ஃப்ல இருக்குடு. ஹலோ அகிலன், உன் லீவ் முடிய போதில்ல? ஆமா சார். நீ ஒன்று பண்ணு, உன் லீவ் 15 days எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. நான் தமிழ்ச்செல்வன் வச்சு இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீ வந்தீனா நோண்ட ஆரம்பிச்சிருவேன். சார், அந்த கேஸுக்கும் இப்ப நடந்த சூசைடுக்கும் கனெக்ஷன் இருக்கு சார். That's what I'm trying to say. Just leave that fucking case to me. இல்ல சார், நான் You don't try to convince me. நான் சொல்றத நீ செய். ஹலோ. Irritating. Shit. அகில், 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 அகில் நிறுத்து. என்ன பண்ற? அகில், 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 அகில் வேண்டாம். அகில். என்ன சார் ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? இவ்வளவு நாள் ஆயும் கேஸுக்கு லீடு கிடைக்கல, கண்டவளா வந்து அவமானப்படுத்திட்டு போறா. அபி, சார் பேர் அகிலனா? விஜய் ரூம்ல இந்த கிஃப்ட் பாக்ஸ் இருந்தது. மேடம், சார் கார் கீ எங்க? அங்க. என்னாச்சு? ஏய், சுமன். சார், இந்த கிஃப்ட் விஜய் ரூம்ல இருந்ததாக சொல்லி அவங்க அம்மா கொடுத்தாங்க சார். அனிகாவுக்கு எமர்ஜென்சின்னு கால் வந்ததால இந்த கிஃப்ட் மறந்துட்டேன் சார். சாரி சார். பறவையில் ஆந்தை மேல அவனுக்கு அப்படி ஒரு காதல்.
என்ன சார் இது? அந்த சிலைக்குள்ள ஒரு நம்பர் லாக் இருக்கு. சார் இது மொபைல் நம்பர் மாதிரி இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு மார்ட்டின் மொபைல் நம்பர் குழுவா கொடுக்க ட்ரை பண்றானோ. பட் அகில், அவனோட இன்டென்ஷன் இதுவா இருந்தா அதையே அவன் நம்பர் லாக்ல கொடுக்கணும். பாய். அகில், நைட்டு ஃபுல்லா தூங்கல? சார், ட்ரஸ்ட் மீ சார். இதுக்கப்புறம் எந்த தப்பும் நடக்காம இந்த கேஸை நான் முடிக்கிறேன். லெட் மீ கெட் பேக் ஆன் டியூட்டி சார், ப்ளீஸ். சார் நான் சொல்றேன். அகிலன், நீ வெளியில இருக்கதே என்னாலதான். என்ன மீறி நீ எதுவும் செய்யக்கூடாது. சொல்ற வரைக்கும் அமைதியா சார். எனக்கு தெரிஞ்சு மார்ட்டின் மொபைல் நம்பர் குழுவா கொடுக்க ட்ரை பண்றானோ. அவனோட இன்டென்ஷன் இதுவா இருந்தா அதையே அவன் நம்பர் லாக்ல கொடுக்கணும். டேய், இந்த நம்பர் பேட்ட மாட்டான்னு காலைல சொல்லிட்டே இருக்கேன். மயிரு. ஏய் சார், சாரி சார், சாரி சார். சீக்கிரம் எடுறா. சாரி சார், தெரியாம போட்டான் சார். டேய், சீக்கிரம் மாட்றா. இந்த காருக்கும் நம்ம கேஸுக்கும் சம்பந்தம் இருந்தா கண்டிப்பா ஃபேக் நம்பர் பிளேட்டா தான் இருக்கும். அந்த கார் நம்பர் பிளேட் நீங்க சொன்ன மாதிரி ஃபேக் சார். சார், நீங்க கேட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ். Nine 466 999 408. ட்ரேஸ் பண்றேன் சார். ஹலோ சைபர் கிரைம். Hands up! Put your hands up! யார் நீங்க? என்ன மேடம்? தெரியல. என் பேர்ல தான கிஃப்ட் அனுப்புனேன். அகிலன். அகிலனா? What are you talking? என்ன கிஃப்ட்? சும்மா நடிக்காத, எங்களுக்கு எல்லாம் தெரியும். Look, மரியாதையா பேசு. I'm a reputed psychiatrist and also a professor. நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஏய், நீ என்ன சொன்னா இனிமே தப்பிக்க முடியாது. சுமன், நம்ம நினைக்கிற ஆள் இவர் இல்ல. நம்மளை இவ்வளவு சுத்த விட்டுட்டு இவ்வளவு ஈஸியா மாட்டிக்க மாட்டான். இவர் நம்பர் போட்டு தானே நம்பர் லாக் ஓபன் ஆச்சு. எனக்கு என்னமோ இவரை மார்ட்டின் கீயா மெட்டஃபோர் பண்றான்னு தோணுது. வாட்ஸ் கோயிங் ஆன்? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. சாரி சார், இட்ஸ் a mistake in identity. நான் இன்வெஸ்டிகேட் பண்ற கேஸ் உனக்கு எப்படி தெரியும்? இந்த கேஸை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நீ எனக்கு சொல்லு. 8th செஞ்சுரியில ஜப்பான்ல
அவங்கள அவங்க வயிற்றிலே குத்தி கிழிச்சிக்க சொல்லி தண்டனை கொடுப்பாங்க. பட் த மாடஸ் ஆபரண்டி இஸ் சேம். ஐ வுட் லைக் டு இன்வெஸ்டிகேட் திஸ் கேஸ். அந்த இடத்துல நிறைய போட்டு உடச்சிட்டு இருந்தான். ஆனா அந்த உடஞ்ச போன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கருப்பலி கலர் சார். எதிர்பார்க்க இல்ல கத்தி வச்சு டக்குன்னு குத்திக்கிட்டான் சார். அவர் பேரு அதிசயகுமார் ரொம்ப நல்ல மனுஷன். இவங்க யாருமே கை நடுக்கம் இல்லாம வயிற்ற குத்தி கிழிச்சிருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்ச எல்லா க்ளூஸையும் கனெக்ட் பண்ற ஒரே பாயிண்ட் இஸ் த கேம் ஆஃப் செஸ். ஐ ஃபீல் bloody stuck. The case is closed. விஜய் ரூம்ல இந்த gift பாக்ஸ் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு மார்ட்டின் மொபைல் நம்பர் குழுவா கொடுக்க ட்ரை பண்றானோ. 9466999408 அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி தான் உங்களை ரீச் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட். என்னோட நம்பர் எப்படி உங்களுக்கு க்ளூவா கிடைச்சதுன்னு தெரியல. பட் இப்போ நான் சொல்ல போற விஷயம் மேபி உங்க கேஸுக்கான சொல்யூஷனா இருக்கலாம். ஜப்பான்ல வாழ்ந்த ஒரு மன்னர் தன்னுடைய திறமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட சிப்பாய் கூட செஸ் விளையாடினார். அந்த சார் அவர் தோத்துட்டாரு. அப்புறம் அந்த மன்னர் சிப்பாய் தற்கொலை பண்ணி சொல்லி கட்டளையிட்டாரு. அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதை தான் நாங்கள் சொல்லிட்டோமே. சுமான். எஸ், பட் நீங்க சொன்ன கதை பாதி தான். அதே மாதிரி அந்த மன்னர் இன்னொரு சிப்பாய் கூடயும் செஸ் விளையாடினார். ஆனா அதுல ஜெயிச்சது மன்னர் தான், தற்கொலை பண்ணிக்கிட்டது மன்னர் தான். அது எப்படி மன்னரையே தற்கொலை பண்ணிக்க வைக்க முடியும்? தன்னை ஜெயிச்ச ஒரு மன்னரையே தற்கொலை பண்ணிக்க வைக்க முடியும்னா அந்த சிப்பாய் பயன்படுத்தின யுக்தி அவ்வளவு பவர்ஃபுல். அது என்ன யுக்தி? மெஸ்மரிசம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தொடாம மிரட்டாம அவனுக்கு என்ன தேவையோ அதை பேசியே சாதிச்சுக்கிற ஒரு வசிய முறைதான் மெஸ்மரிசம். நீங்க தேடிட்டு இருக்கிற கொலைகாரனும் இந்த முறைதான் பயன்படுத்துறான்னு நினைக்கிறேன். சுமார் 200 வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 50% உலக மக்களால் பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயம். இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. மெஸ்மரிசம் இஸ் சூடோ சயின்ஸ். இதுக்கு எந்த விதமான சயின்டிபிக் ப்ரூஃபும் கிடையாது. இப்போ வரைக்கும் பல ஆராய்ச்சியாளர்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்கா இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஜெர்மன் சயின்டிஸ்ட் பிரான்ஸ் ஆண்டன் மெஸ்மா. நீங்க, நான், ஏன் இந்த உலகமே மெஸ்மரிசம் கீழே இயங்குற ஒரு விஷயமா இருக்கக்கூடாதுன்னு கேட்கிறார். நீங்க தேடிட்டு இருக்கிற கில்லர் கொலை பண்ற முறையும் இட்ஸ் a kind of mesmerism. பட் சார், இதெல்லாம் இன்னும் நடக்குதா? அரசியல்வாதிகளையும் சாமியார்களையும் பத்தி நமக்கு எவ்வளவோ உண்மைகள் தெரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் அதே அரசியல்வாதிகள் தான் ஆட்சிக்கு வராங்க. அந்த சாமியார்களையும் ஒரு பெருங்கூட்டம் பின்பற்றிட்டு தான் இருக்கு. காரணம் அவங்க பேசுற பேச்சு. சார், பேச்சால ஐ மீன் மெஸ்மரைசேஷனால மத்தவங்களை தற்கொலை பண்ண வைக்க முடியுமா? 1 minute. In 1978 அமெரிக்காவில் ஜிம் ஜோன்சன் ஒரே ஆள் ஒரே நேரத்துல தன் கண்ணு முன்னாடியே 918 பேர்கிட்ட பேசியே அவங்க கையாலேயே சைனட் சாப்பிட வச்சு தற்கொலை பண்ணிக்க வச்சிருக்கான். 304 குழந்தைகள் உட்பட. உலகத்திலேயே நடந்த மாஸ் சூசைட் இதுதான். நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தீங்களா, நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அந்த விஷயத்த 1978 ஒருத்தன் பண்ணிருக்கான். பொதுவா மத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட காரியத்தை சாதிக்கிற திறமை நம்ம கிட்டே இருக்கு. பட் இந்த மாதிரி ஆட்கள் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த கன்வின்ஸ் பண்ற திறமை நம்மளை விட பல மடங்கு அவனுக்கு அதிகம். சரி, என்ன பேசுவாங்க அதை பத்தி எனக்கு கிளியரா தெரியல. பட் மெஸ்மரிசம் செய்யப்பட்டு யார் உயிர் பழைச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து தன்னை மெஸ்மரிசம் பண்ணவன் என்ன பேசியிருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஆட்கள் பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அவங்க உலகத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஐ மீன் பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அண்ட் தேவையில்லாதவங்க கிட்ட அதிகமா பேசவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு பவர்ஃபுல். சார், ஒரு பெரிய குழப்பத்துக்கான தீர்வை சொல்லிட்டீங்க. இந்த கேஸ் விஷயமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நான் கால் பண்ணிட்டு வரேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இந்த கேள்வி என்னால் கேட்காம இருக்க முடியல சார். நம்ம தேடுற கில்லர் ஏன் சார் நம்ம க்ளோஸ் கொடுக்கணும்? அவனுக்கும் நமக்கும் இடையில என்னதான் சார் நடக்குது? சுமந்த், நானா முன் வந்து இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணல. அவன் என்ன பண்ண வச்சிருக்கான். முதல்ல நடந்த 2 சூசைட்ஸும் அவங்கவுங்க வீட்டுல நடந்திருக்கு. ஆனா பூவேந்திய சேர்ந்த 3வது விக்டம்
என்னோட ஏரியால இருக்க பார்க்ல வந்து சூசைட் பண்ணிருக்கான். அண்ட் மோர் ஓவர் இவங்க 3 பேரை தற்கொலை பண்றதுக்கு முன்னாடியே அந்த புக் எனக்கு கிடைச்சிருச்சு. மார்டின் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சில மாஸ்டர் பிளான்ஸ் பண்ணிருக்கான். விக்டிம்ஸ் மூலியமாவே க்ளூ கொடுக்க வச்சது, விஜயை வந்து என்னை மீட் பண்ண வச்சது, கிஷோர் தான் மார்டின் சொல்லி அனுப்பி என்னை குழப்பி விட்டது. இது எல்லாமே மார்டினோட பெர்ஃபெக்ட் பிளான். சோ மார்டின் ஒருத்தன் இருக்கிறது உண்மைதான். ஆனா விஜய் சொன்ன கதைப்படி அவனை செஸ்ல தோக்கடிச்ச எல்லாரையுமே தற்கொலை பண்ண வச்சிருக்கான். ஆனா அவனை முத தோக்கடிச்சவன் தம்பி இன்னும் சாகல. ஆனா சாக போறான்னு சொல்லி விஜய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். So if I'm not wrong, மார்டினோட அடுத்த டார்கெட் அவன் தம்பி தான். இப்ப அவனை எங்க சார் தேடுறது? மார்டினை எப்படி பிடிக்கிறது? அதுக்கும் அவனே க்ளூஸ் கொடுத்திருக்கான். மார்டின் பிடிச்ச கலர் பிளாக், பிடிச்ச பறவை ஆந்தை, பிடிச்ச தலைவர் ஹிட்லர். சைக்காட்ரிஸ்ட் சொன்னபடி அவன் நம்ம பார்வைக்கு அதிகமா பேசாதவனா இருக்கு. ஆனா அவன் நம்மள இவ்வளவு தெளிவா நோட் பண்ணிருக்கானா, அவன் கண்டிப்பா நம்ம பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கணும். சார், அந்த மெக்கானிக் கைலாஸ் கடையில் வேலை பார்க்குற அந்த ஊமை. போனார் பைக்கை சர்வீஸ் விட்டுதான் சார். ஜிபேல காசு அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்தினான் சார். இப்போ பாக்குறப்ப என்ன ஏதுன்னு கேட்டேன், அடிச்சிட்டான் சார். ஏய் கைலாஷ், சொல்லுங்க சார். இவன் உண்மையிலே ஊமையா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவன் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் சார். அவன் பிறவி ஊமை சார். அவன் அம்மா அப்பா பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? சார் அவன் அம்மா அப்பா பத்தி தெரியல சார். அங்கங்க வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு நான் தான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் சார். போயிட்டேன் சார். ஏய், அவன் ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன்? இருக்கு சார். அட்ரஸை பிடிச்ச காசை திருப்பி வாங்கி கொடு. ஓகே சார். சரி சார். இப்போ கூட ஒருத்தன் வந்தான் சார் கார்ல. சைக்கிளே அப்படி இப்படின்னு பேசிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டான் சார். ஏய் கைலாஷ் சார், அன்னைக்கு பஞ்சர் பார்க்கும்போது ஒரு விஷயம் சொன்னல, ஒருத்தன் வந்தான் பேசாம சைக்கிளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டான். ஆமா சார். ஞாபகம் இருக்கா? ஆமா சார். அவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான் சார்? அவனை சரியா கவனிக்கல சார். எந்த கார்ல வந்தான் சார்? கார் சரியா ஞாபகம் இல்ல. கலரு பிளாக்னு நினைக்கிறேன் சார். அவங்கிட்ட ஏதாவது வித்தியாசமா நோட் பண்ணியா? வித்தியாசமா சார், அவன் கார் ஸ்டேரிங்ல ஒரு ஆந்த மாதிரி உருவம் பதிச்சிருந்தது சார். அவனை வேற எங்கேயாவது பாத்தியா? அதுக்கப்புறம் அவனை எங்கேயும் பார்க்கல சார். ஏன் என்னாச்சு சார்? அவனையும் அந்த கார் எங்கேயோ பார்த்தேன்னா எனக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணிட. சரிங்க சார். ஓகே. ஜப்பான்ல வாழ்ந்த ஒரு மன்னர் இன்னொரு சிப்பாய் கூடிய செஸ் விளையாடினார். ஆனா அதுல ஜெயிச்சது மன்னர் தான், தற்கொலை பண்ணிக்கிட்டது மன்னர் தான். ஜப்பான் தண்டனை முறை பத்தி அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நீதான் மார்டினா? டாக், டீப் கட் இல்ல, ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. இஸ் ஆல் ரைட். நீங்க போய் ஓகே டாக், தேங்க் யூ. நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க.
ஜப்பான் தண்டனை முறை உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எதுக்கு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணீங்க சார்? Checkmate. ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கும் போதும் அவங்க அம்மா கொடுத்த முத்தம் தான் அவனுக்கு வெற்றி மேல மிகப்பெரிய போதையை உண்டாக்கிச்சு.
மார்ட்டின், பிரிட்டோ, பிரிட்டோ, மார்ட்டின், பிரிட்டோ, மார்ட்டின், பிரிட்டோ, மார்ட்டின், பிரிட்டோ எங்க? உன்னதான் கேட்கிறேன், பிரிட்டோ எங்க? ஹலோ, உள்ள வா. அப்பா இவன் தான்ப்பா. டேய், உள்ள வந்து உட்காரு. டேய், வாடான்னு சொல்றேன்ல. சார், இந்தாங்க ஐடி கார்டு. தம்பி அகிலன் சார், இவங்க கூட போய் ஸ்பாட்டை காட்டு. எஸ் சார். கணேஷ், இவங்களை கூட்டு போங்க. சார், இவன் கார்லேருந்து பாடி தூக்கி போகிறத அந்த பையன் பார்த்துருக்கான். உங்கள் கார் நம்பர் எனக்கு தெரிஞ்சது நல்லதாக போச்சு. இல்லைனா கடைசி வரைக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்காது. எல்லா பக்கமும் தேடியாச்சு, கிடைக்கலங்க ஐயா. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கொஞ்சம் நல்லா பாருங்க. அங்க பின்னாடி நல்லா பாருப்பா. இந்த பக்கம். சார், தேடியாச்சு, கிடைக்கல சார். பிரிட்டோ, பிரிட்டோ, சார், உங்களுக்காகவும் பாடி இன்னும் கிடைக்கலன்னு தான் உங்கள் பையனை விடுறேன். கூட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ம். ருத்ரன், பிரிட்டோ இருந்த சோகத்தையும் என்னால தாங்க முடியல. மார்ட்டினையும் போலீஸ்ல என்னால ஒப்படைக்க முடியல. என் நிலைமைய பாத்தியா? ஜேம்ஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நம்ம மேலே தப்பு இருக்கு. மார்ட்டினுக்கு அவங்க அம்மா இருக்கும்போதுல இருந்தே ஒரு விதமான மனநோய் இருந்திருக்கு. அவனுக்கு சக்சஸ் மேல ஓவர் கான்பிடன்ஸும் தோல்வியை ஏத்துக்க முடியாத மனநிலையும் இருக்கு. இது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரியான மனநோய். என்ன சொல்ற? இதனாலதான் இவன் தன் தம்பியே கொல்ற அளவுக்கு போயிருக்கான். ருத்ரன், இது கியூர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனையும் நான் இழந்துடக்கூடாது. ஏதாவது பண்ணு ப்ளீஸ். ஜேம்ஸ், லெட் மீ ட்ரை. மார்ட்டின் தொடர்ந்து வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு தோல்வியை பழக்கணும். அதுக்கு முதல் கட்டமா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச செஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். மார்ட்டின் முதல்ல கத்துவான், வயலண்டா பிஹேவ் பண்ணுவான். பட் போக போக அது குறைய ஆரம்பிக்கும். We will make him all right. Believe me.
ஒன் செகண்ட். நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்க கூட்டு வந்த பசங்க ஜெயிச்சிட்டாங்க. என் பையனை தோக்கடிச்சிட்டாங்க. தேங்க்ஸ். மார்ட்டின், திடீர்னு ஏன் இங்க கூட்டு வந்திருக்க? மார்ட்டின் நில்லு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பண்ற? இதுவரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக விளையாட மாட்டேன். முதல் தடவையா தோக்கிறதுக்காக விளையாடலாம். செக்மேட். அதோட அவன் பெரிய அடங்கல. மார்ட்டின் சில வருஷம் எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியல. ஒரு நாள் திரும்ப வந்தான். அவ்வளவு தேடி அவன் பாடி கிடைக்காத சந்தேகப்பட்டேன். பிரிட்டோ இன்னும் சாகல, ஆனா செத்துருவான். அது மட்டும் இல்ல, என்ன ஜெயிச்ச ஒவ்வொருத்தனும் சாவான் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா. அதோட அவன் முழுமையா மெஸ்மர்ஸை கத்துட்டு வந்திருக்கான்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த மொத்த விஷயத்தையும் என்கிட்ட சொன்னது மார்ட்டின் தான். நீங்க என்ன தேடி வருவீங்க, நான் உங்ககிட்ட மெஸ்மரிசம் பத்தி மட்டும்தான் பேசணும், இல்லனா என்ன கொண்டுருவேன் மிரட்டினான். எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்து அதுல சந்தோஷப்படுற சாடிஸ்ட் அவன். நான் அவன் திருந்துறதுக்காக கொடுத்த ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு பல உயிர்கள் போக காரணமா இருந்திருக்கு. நான் ஒரு கில்லர் உருவாக்கிட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனாலதான் சூசைட் அட்டன் பண்ணேன். So now I understand. என் தம்பியை கொன்னதானே நீ என்னை காட்டி கொடுத்த. இப்போ என் தம்பியை கொல்ல போற, முடிஞ்சா அவனை காப்பாத்திக்கும் சேலஞ்ச் பண்ணி தான் இந்த கேஸ்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கான்.
சார், மார்ட்டின் தம்பியை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆளு நீங்க மட்டும்தான் சார். அவனை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா சார்? சார், இந்த ரிப்போர்ட்ல சைன் பண்ணிடுங்க சார். ம். சார், பிரிட்டோ மிஸ் ஆனப்போ மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணீங்களா சார்? பண்ணல. டேட் ஞாபகம் இருக்கா சார்? சார், ராஜேஷ், நவம்பர் 13, 2007 பிரிட்டோங்கிற பேர்ல ஃபைல் ஆன மிஸ்ஸிங் ரிப்போர்ட் எனக்கு உடனே வேணும். ஓகே சார், செக் பண்ணி அனுப்புறேன் சார். சொல்லு கைலாஷ். சார், அன்னைக்கு நான் சொன்ன கார் மூஞ்சிக்கல் ஏரியா பக்கம் போயிட்டு இருக்கு சார். மூஞ்சிக்கல் ஏரியாவா? ஆமா சார். ஓகே, நான் திருப்பி கூப்பிடுறேன். சரிங்க சார். சார் சொல்லுங்க சார். ஏய் சுமன், கைலாஷ் பார்த்த கார் உன் ஏரியால தான் போயிட்டு இருக்கான். அதை உடனே ட்ராக் பண்ணு. இத உடனே போறேன் சார். நான் வந்துட்டு இருக்கேன். Our profile and he'll work for you. மார்ட்டின் அடிச்ச மாதிரி மார்ட்டின் தம்பி இன்னும் சாகல, ஆனா சாக போறான். யாரு நீ? Checkmate. மார்ட்டின், நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா? Suman. நானும் அன்னைக்காவும் ஹோம்ல தான் சார் வளர்ந்தோம். ஹலோ ஹலோ அனிகா, சொல்லுங்கண்ணா. எங்கம்மா இருக்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் வந்திருக்கேண்ணா. சுமந்த் உங்ககிட்ட அவன் அண்ணன் தம்பி பத்தி ஏதாவது பேசியிருக்கானா? இல்லையண்ணா, சின்ன வயசுல தலையில அடிபட்டதுல எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா? ஹலோ ஹலோண்ணா, என்னாச்சுண்ணா? அனிகா, நான் கூப்பிடுறேன். ஓகேண்ணா.
சுமன் என்ன பண்ற? விடு சுமன். I want to play with you. அதனாலதான் உன்னை காப்பாத்தினேன். Let's play. Wrong move. Hey, Martin! No! Hey! நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க.
லீகலா எவிடன்ஸ் இல்லாத வரைக்கும் உன்னால எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது. சார் நான் ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு சார். என்னது சார்? மெஸ்மரிசம் செய்யப்பட்ட யாராவது உயிரோட இருந்தா அவங்க கிட்ட மார்ட்டின் என்ன பேசி மெஸ்மரைஸ் பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம் சார். சார் ஐ கேன் ஈஸிலி ப்ரூவ் இட் சார். கம் லெட்ஸ் கோ. சுமந்த், ஆர் யூ ஓகே நவ்? மார்ட்டின் என்னடா பண்ணா? என்ன பேசி உன்னை மெஸ்மரைஸ் பண்ணா சொல்லு. நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா?